அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இப்போ சட்டங்களுடைய பாடத்தில் பாடம் 4 உதுவின் பல்வேறு சட்டங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். நகபாலிஷ், பெண்கள் நகபாலிஷ் போடக்கூடாது. அவ்வாறு போடுவதால் தண்ணீர் நகம் வரை சென்றடையாது. எனவே நகபாலிஷுடன் உது செய்வதாலோ குளித்தாலோ உதுவும் குளிப்பும் கூடாது. ஆகவே உதுவும் குளிப்பும் கூட வேண்டுமானால் நகபாலிஷை சுரண்டி எடுப்பது அவசியமாகும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நகபாலிஷுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, பெண்களுடைய ஒரு அழகு சாதன பொருள். முதல்ல இஸ்லாமியுடைய மார்க்கத்தில் இந்த நகபாலிஷ், இந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் நமக்கு கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது இதனுடைய தயாரிப்புகளில் கூட சில கலப்படங்கள் சேர்ப்பதனால நமக்கு அது ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. சரி, அப்படியே சிறு பிள்ளைகளுக்கோ இல்லை நாமளுமே ஒரு ஆசைக்காக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உது கூடவே கூடாது. ஏன்னா உது செய்யக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு முடி அளவு, ஒரு முடியில் எவ்வளோ இருக்கும் அந்த திக்னஸ், அது அளவுக்கு கூட நனையாமல் இருந்தால் உது என்ன செய்யாது, கூடாமல் போயிடும். அதாவது இப்போ முகத்தை கழுகுறோம், கையை கழுகுறோம், சும்மா சாதாரணமாக முழங்கை வரைக்கும் கழுவாமல் இங்கே வரைக்கும் கழுவிட்டு இந்த முழங்கையுடைய மொழிகளில் அந்த ஈரம் படாமல் இருந்தாலுமே நமக்கு என்ன செய்யாது, உது கூடாது. அதே போல் முகங்களை கழுவும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நெற்றின் ஆரம்ப பகுதியிலிருந்து தாடையின் அடிப்பகுதி வரைக்கும் ஒரு காது சோனையிலிருந்து மறுக்கா. அப்போ நம்ம கழுவும் பொழுதே நம்மளுடைய விரல்களை அகழ்த்தி நம்ம என்ன செய்யணும், இந்த கழுவுதல் முறைகள் இருக்கணும். சும்மா நம்ம இப்படி முகத்தை மட்டும் இங்கே கழுவுனோம்னா இங்கெல்லாம் என்ன செய்யாது, நனையாது. அதனால் கழுவு முறைகள்லையும் நம்ம சரியான முறையில் இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது, இப்படியான பொருட்கள் நம்மளுடைய உடம்பிலோ நம்மளுடைய நகங்களிலோ படும் பொழுது நமக்கு அந்த உது கூடாமல் போயிடும். ஏன், அந்த நெகபாலிஸ்லேயோ இந்த பெயிண்ட் அடுத்து வருது, பெயிண்ட் மாதிரியான சில திரவ பொருள்களில் தண்ணீர் இழுக்கக்கூடிய தன்மை இருக்காது. சரியா? இப்போ நம்ம எப்படி தண்ணீருக்குள்ளே எண்ணெயை ஊற்றினா மிதக்குமோ, அதே போல் எண்ணெய் போன்ற அந்த திரவ பொருளில் தண்ணீர் பட்டால் என்ன செய்யாதது, உள்வாங்காது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நெகபாலிஷ் போடும்பொழுது நமக்கு உதுவும் கூடாது. அதே போல் அந்த உதுவோடு அந்த நெகபாலிஷ் போன்ற இந்த திரவத்தோடு இருக்கும் பொழுது குளிப்பு கடமையாகி குளித்தாலும் கூட என்ன செய்யாது, குளிப்பு கூடாது. இப்போ நாம் அதை அசால்ட்டாக நம்ம நினச்சிட்டு நம்ம உது செஞ்சு குளித்து நம்மளுடைய அமல்கள் செய்தால் அந்த அமல் அங்கீகரிக்கப்படாத ஒரு அமலாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் குளிப்பு கடமையாகாத அந்த நிலையில் குளிப்பு குளிச்சுட்டு அந்த குளிப்பு சரியாக நிறைவேறலை அப்படின்னா அசுத்தமான நிலையில் தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இருந்து கொண்டிருக்கோம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நல்ல முறையில் கவனிச்சுக்கிறோம். அதே போன்று நகபாலிஷ்ன்னு சொல்லியாச்சு. இந்த மருதாணி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மஹபத்தானது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தும் கூட. மருதாணி, மெஹந்தி இல்லை, மருதாணி மெஹந்தியும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அதில் அரக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ரெட் கோன் சொல்லுவாங்க. அந்த ரெட் கோன் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் மெஹந்தி போடலாம். இப்போ இந்த கோனில் மெஹந்தினா புரியுது இல்லையா, ஆமாம், சிங்கோன், குட், சிங்கோன் அது மாதிரி என்ன செய்யலாம், போடலாம். அதில் அந்தளவுக்கு கெமிக்கல் கலப்படங்கள் இருக்காது. அது கொஞ்ச நாட்களே இதுவாகி கெட்டு போயிடும். ஏன்னா மருதாணி போல தான் அது. ஆனால் இந்த ரெட்கோன் என்கின்ற ஒரு பொருள் உடனே போட்ட அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்தில் கழுவிட்டோம் அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா அதில் சில பொருட்களை கலந்துருப்பாங்க. அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தோலை சீக்கிரமாக இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய தண்ணீர் என்ன செய்யாது, அந்த தோலுடைய அடிப்பாக வரைக்கும் என்ன செய்யாது, போகாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்படியான பொருட்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ உதுவை முறிக்கக்கூடிய, உதுவை இல்லாமல் ஆக்கக்கூடிய, குளிப்பை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் நகபாலிஷ். நகபாலிஷ் போட்ட நிலையில் நம்ம குளித்தாலோ உது செய்தாலோ என்ன செய்யாது, உது கூடாது. அதுக்கு போக லிப்ஸ்டிக், பெண்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. ஏனென்றால் லிப்ஸ்டிக் பல்வேறு கெமிக்கலால் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இதில் பல்வேறு வகைகளும் உள்ளன. அப்படி இது பெயிண்ட் போல் உள்ளதனால் உது மற்றும் குளிக்கும் போது அதை நீக்குவது அவசியமாகும். அவ்வாறு இல்லையானால் உதுவும் குளிப்பும் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் இப்போது நம்ம ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். என்ன, அந்த லிப்ஸ்டிக் போன்ற ஒரு இது, ஆமாங்க, சரியா, ஆமாம். அதனால் அந்த மாதிரியான பொருட்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் உபயோகப்படுத்தக்கூடாது. உபயோகப்படுத்தி இருந்தால் அதை நீக்கிவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், உது செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா, உள்ளே நுழையிறாங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே.
அந்த பெண்ணுடைய லிப்ஸ்டிக் ஏதோ ஒரு ஷேடாக போட்டிருக்காங்க, ஒரு ரெட் கலர்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இல்லை. அப்போது எதிர்த்த வந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லிச்சான், என்ன லிப்ஸ்டிக் செட் ஆகலையே, சரியில்லை, நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த பிள்ளைக்கு அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போக மனசே இல்லை. வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் சூப்பர் மார்க்கெட் எங்கெல்லாம் அந்த இதெல்லாம் அழகு சாதனங்கள் கிடைக்குமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேட்டால் பெரிய பெரிய கடை, அது ஒரு லிப்ஸ்டிக் 1200 சொல்கிறான். ஆமாம், அவர் சொல்கிறார், அது பேட்டி கொடுக்குறது கணவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் மொய்க்கு தான் காசு வச்சுருக்கேன், நான் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்துட்டோம்னா மொய் எழுத முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு மளிகை பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு இது கேசரி பவுடருடைய கலர் அதை என்ன செஞ்சுருக்கு, கலந்து லிப்ஸ்டிக் மாதிரி என்ன செஞ்சிருச்சு போட்டிருக்கு. அப்போ அந்தம்மா வாதத்தில் எப்படி சொல்லுதுன்னா, 1200 செலவு பண்ணாமல் 10 ரூபாயோட முடிச்சேனா இல்லையா, அதுக்கு என்ன. ஆனால் அந்த அம்மா அலைய வச்சது 2 மணி நேரம். ஆமாம், 2 மணி நேரம். எல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஹிந்துக்கள்லாம் வந்து இரவில் தானே வைப்பாங்க, அங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணி வெளியில் போகும்பொழுது நாங்கள் உள்ளே என்ட்ராகிறோம். இப்போ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், இப்படியும் சில பைத்தியங்கள் இருக்கிறாங்க. ஆமாம், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இதை நம்ம உபயோகப்படுத்தவும் கூடாது, இதுக்கான செலவுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகப்படுத்தவும் கூடாது. அதே போல் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கு, கலக்கப்பட்டிருக்கு. அதே போல் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் நாம் வந்து ஒது செய்தாலோ குளித்தாலோ குளிப்பும் கூடாது. அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்மளுடைய கவனங்கள் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தெளிவுகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு அழகு சாதன பொருளாக கூட இருக்கிறதுனால அது வெளியில் நம்ம உபயோகப்படும் பொழுது ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதிலிருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து கொள்ளணும். இது 2வது விஷயம். 3வது பெயிண்ட் உடலில் ஒட்டி இருந்தால் தண்ணீர் தோல் வரை சென்றடையாது. எனவே உது மற்றும் குளிக்கும் போது அதை நீக்குவது அவசியமாகும். அவ்வாறு இல்லையானால் உதுவும் குளிப்பும் கூடாது. நம்ம பெயிண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. இருந்தாலும் வீட்டில் நம்ம ஏதாவது பெயிண்ட் பண்ணுறாங்க, அது உடம்புலையோ நம்மளுடைய இதிலே படுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை சுத்தம் செஞ்சுட்டு தான் இன்ஷா அல்லாஹ் உது செய்யணும். ஏன்னா பெயிண்ட்டுங்கிறதும் தண்ணீரை இருக்க முடியாத ஒரு திரவமான ஒரு பொருளாக இருக்குது. அதே போல் மோதிரம், இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். என்னென்னா, ஒரு பெண் இறுக்கமான மோதிரம் அணிந்து உது செய்தால் அப்போ ஆண் உது செய்யலாமா? அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆமாம், ஒரு பெண் இறுக்கமான மோதிரம் அணிந்து உது செய்தால் தண்ணீர் உள்ளே வரை செல்லும்படி அந்த மோதிரத்தை அசைத்து விடுவது அவசியமாகும். மேலும் இறுக்கமாக இல்லையானால் அதை அசைத்து விடுவது விரும்பத்தக்கதாகும். ஏன் தெரியுமா, ரசூலுல்லாவும் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரசர் பரிசளிச்சிருப்பார், கிஃப்ட் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் முஹம்மத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அச்சிடப்பட்டிருக்கும். அப்படியான ஒரு அற்புதமான மோதிரத்தை ரசூல்லா போட்டிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, உது செய்யும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் அதை அசைத்து கொடுப்பார்கள். இப்போ இந்த இடத்துல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இறுக்கமாக இல்லைனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அசைத்து கொடுங்கள். அதே போல் பெண்கள் காலில் கொலுசு போட்டிருப்போம், அதே போல் இந்த மாதிரி மூக்குத்திகள் போட்டிருப்போம். சின்ன சின்ன ஆபரணங்கள் எங்கெல்லாம் உழுவுடைய உறுப்புகளில் ஆபரணங்கள் அணியப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அசைத்து கொடுப்பது நல்லது. அதே போல் குளிப்பு நம்ம கடமையாகும் பொழுது காதில் கம்மல், அதே போல் தொப்புள் போன்ற ஒரு பகுதி, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும். ஆமாம், வாலிவா வளையமா இது அம்மாடி சரி, ரைட், ஓகே. ஆமாம், அது மாதிரியும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, கொஞ்சம் அசைத்து அந்த தண்ணீரை அந்த ஃபுல்லாக அதுக்குள்ளே சென்றடைகிறது போல் நம்ம செஞ்சு பார்க்கணும். அதே போல் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த காலத்துலலாம் பாத்ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை தேவைகள் வெளியில் தான் இருக்கும், ஒதுக்குப்புறமான இடங்கள். அவங்க வந்து பாத்ரூம் போயிட்டு கழுவ எதை கொண்டு கழுவாங்க, மண்ணை கொண்டு என்ன செய்வாங்களாம், கழுவுவாங்க. இல்லைனா செவர் இருந்துச்சுன்னா அந்த செவற்றை கொண்டு கழுவாங்க. இது ஒரு சுன்னத்தான முறையும் கூட. ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான ஒரு சுன்னத்தான முறையும் கூட. சில பேர் இப்போயுமே ஒரு சில வீடுகளில் நம்ம பார்த்ததுண்டு. ஏன் வீட்டுக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே மண், அதாவது பாத்ரூம்குள்ளே மண் ஜெட் இது வச்சு அதுக்குள்ளே மண் போட்டிருப்பாங்க. எதுக்கு இது மண் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் நான் போகும்போது கேட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா அதை வந்து ரசூலுல்லாஹ் கழுவியிருக்காங்க. சோப்பு இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சுன்னத்தான ஒரு முறை. இப்போ சோப்பு வச்சு நம்ம என்ன செய்யலாம், கழுவிக்கொள்ளலாம். இருந்தாலும் அந்த காலத்தில் சோப்பு வசதிகள் இல்லை.
ரசூலுல்லாஹ்வுடைய சில சுன்னத்துகள் இன்று வரைக்கும் ஹயாத்தாக்குறதுக்கு இந்த சில மனிதர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ அப்படியான சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன சுன்னத்துகளையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். அதில் ஒன்று இந்த மோதிரம். இந்த மோதிரத்தையும் நம்ம இறுக்கமாக போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புமே, அதாவது கையில் ரொம்ப இறுக்கி போட்டோன்னு நினச்சிக்கோங்க, ரத்த ஓட்டம் நின்றும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா சின்ன வயசில் போட்ட மோதிரம் கலட்டாமல் அதை அசைக்காமல் காலங்கள் போக போக என்ன செய்யுது, கை சுருங்கி போயிடும். அந்த அதை பார்த்திங்கன்னா மோதிரம் கலட்டவே முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப கையெல்லாம் பெருசாகிடும். கட் பண்ணி எடுக்கிற நிலைமையை நம்ம பார்த்துருக்கோன்னு. ஆமாம் ஆமாம் மௌத்தா, அது உண்மை. இந்த ஒரு டைம் வளையல் நாங்கள் குளிப்பாட்டும் போது வளையல் கழட்ட முடியல, ரொம்ப டைட்டு வளையல். அந்த எப்போ போட்டாங்கன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. இதுக்காக சொல்கிறேன், ஏன்னா சில நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடல்கள் ஊதி போயிடும், என்ன ஊதுரும். சில பேருக்கு அது இதுவாகவே இருக்கும்பொழுது அப்படியே கலட்டாமல் விட்டுருப்பாங்க. அது கலட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்படியான விஷயத்திலே நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே ஹைர். அதே போல் கம்மல் மூக்குத்தி அடுத்ததுலே வருதோ, சரி. கம்மல் மூக்குத்தி, காது மூக்கில் அணிந்திருக்கும் ஆபரணங்களை குளிக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே வரை செல்லும்படி அசைத்து விடுவது அவசியமாகும். அல்ஹம்துலில்லாஹ், அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்போது அவுரத் திறந்து கொள்வதால் உது முறியாது. அவுரத் திறந்து கொள்வதால் உது முறியாது. உடலின் மறைக்க வேண்டிய பகுதி திறந்து கொண்டாலோ அல்லது முழு ஆடையையும் அவிழ்த்து விட்டாலோ உது முறியாது. மேலும் நிர்வாணமாகுவதாலும் நிர்வாணமாக உள்ளவர்களை பார்ப்பதாலும் உது முறிந்து விடுகின்றது என்று அறியாத மக்கள் நினைக்கின்றனர். இது தவறான எண்ணமாகும். சரியா? இது சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ முதல்ல நம்ம குளிக்கும் பொழுது ஆடை இல்லாமல் குளிப்பது கூடுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். கூடும். அதாவது அது ஆடை இல்லாமல் குளிக்கிறத விட ஆடையோடு குளிக்கிறது நல்லது தான். இருந்தாலும் அது கூடவே கூடாதுங்கிறது கிடையாது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக வைக்கிறாங்க, ஒரு சம்பவத்தை. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, நிர்வாணமாக தான் அவங்க குளிச்சிட்ருப்பாங்க. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களும் நிர்வாணமாக தான் என்ன செஞ்சிட்ருப்பாங்க, குளிச்சிட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது பேர் என்ன, பாறை மேலே சரி அதான் அது இருக்குது, அதுக்காக இது பண்ணி சொல்லுவாங்க. அப்போது இந்த ஹதீஸில் அறிஞர்கள் ஆதாரமாக கொண்டு வராங்க. அதே போல் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளிகள், தங்க வெட்டுக்கிளிகள் விழுகுமா. இப்போ விழுகும் பொழுது தன்னுடைய உடம்புல ஆடை இல்லைங்கிறத மறந்துட்டு என்ன செய்வாங்களா, வெட்டுக்கிளிகளை எடுப்பாங்க. அப்போது அல்லாஹ் கேட்பானா, ஐயூபே ஏன் உங்களுக்கு எதுவும் பேராசையா அப்படின்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் பேராசை தான். ஏன்னா நீ கொடுக்குற நிர்மத்தில் நான் பேராசைப்படலாமா இல்லையா? அதில் அல்ஹம்துலில்லாஹ், அது உண்மைதான். இப்போது நமக்கு அல்லாஹ் ஒரு நிர்மத்தான ஒரு வியாபாரத்தில் பரக்கத் கொடுக்குறான்னா இன்னும் பரக்கத் வரலாம். அது நிர்மத், அல்லாஹுடைய நிர்மத். இதில் நான் பேராசைப்படலாம், இது ஒரு எனக்கு கொடுக்கக்கூடிய நிர்மத், அதனால் நான் பேராசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி சில ரிவாயத்தில் இந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இருந்தாலும் அவுரத்துகளை மறைத்து குளிப்பது ஒரு முஸ்தஹபான ஒரு அதபான ஒரு ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறணும். அப்போ இந்த இடத்துல உது முறியுமா? சில பேர் நம்ம என்ன செய்வாங்கன்னா, அதாவது குளிக்கும் பொழுதும் நம்மளுமே அதாவது ஆடை இல்லாமல் குளித்த அதிலேயே நம்ம என்ன செய்வோம், ஒது செய்வோம். அந்த நேரத்தில் ஒது கூடுமானா கட்டாயமாக கூடும், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே போல் ஆடை இல்லாமல் யாரையாவது நம்ம தெரியாமல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஒது முறியாது. நம்மளை சின்ன பிள்ளைங்களை நம்ம குளிக்க வைக்கிறோம், அப்படியான இருக்கும்போதெல்லாம் பார்க்கவும் கூடாது. நாம் எதுக்கு பார்க்க போகிறோம், அப்படிலாம் இல்லை. குளிக்க வைக்கலாம். ஒது செய்த நிலையில் குழந்தையை குளிக்க வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குளிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட். ஆமாம், கரெக்டு தான். அவங்க சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? அதாவது இப்போ நம்ம ஆடை இல்லாமல் குளிச்சுட்ருக்கோம், ஏதோ டக்குன்னு ஒரு மயக்கம் வந்துடுது,
கீழே விழுந்துட்டோம்னா ஒரு தூக்கி வர்றவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா? அதனால் அதவு சில ஒழுக்கங்கள் இருக்குது, அந்த ஒழுக்கங்களை நம்ம எடுத்துக்கிறணும். சரிங்களா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதை அனுமதிக்கிறதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது மாதிரியான கூற்றுகளை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதில் ஒரு 5 விஷயங்கள் நம்ம கவனத்தில் இந்த இடத்துல நமக்கு உதுவுடைய சட்டங்களில் மேல் விஷயங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நகபாலிஸ், லிப்ஸ்டிக், பெயிண்ட், மோதிரம், கம்மல், மூக்குத்தி, அவுரத் திறந்து கொள்வதால் உது முடியாது. இந்த விஷயங்களை நல்ல முறையில் ஆமாம், அது தண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஓ சரி, ரைட், ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, ஹைர். இப்போ இந்த 5 விஷயத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நகபாலிஷுடன் உது செய்தால் உது நிறைவேடுமா அப்படின்னா ஃபஸ்ட் இது ஃபுல்லாமே எழுதிடணும். சரியா? உது நிறைவேறுமா? அப்போ அது என்ன அப்படிங்கிறத முதல் கேள்வியாக எழுதிடணும். முதல் பேரா ஃபுல்லாக ஃபஸ்ட் கொஸ்டின். உடலில் பெயிண்ட் ஒட்டி சொல்லுங்க. என்னது? ஆமாம், இது ஒரு பேராகிராஃப். ஆமாம், என்னம்மா நீங்கள் டீட்டெயில்ஸாக எழுதுறது நல்லது தானே? என்ன கூட அப்படின்னு சொல்லிடணுமா? ஐயோ அம்மா, சரிதான் பெத்தா, கூடாதுன்னு போட்டாலுமே சரிதான், இருந்தாலும் ஒரு தெளிவு இருந்தால் நல்லது, அவ்வளோதான். ஆமாங்க பெத்தா. சரி, ஏன்னா இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தானே? இப்போ இந்த கேள்வி என்ன, உது நிறைவேடுமானா உது நிறைவேறாது, அப்போ குளிப்பு கூடுமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதனால் சேர்த்து எழுதினோம்னா நல்லது, அவ்வளவுதான். குளிப்பும் கூடாது, உதுவும் கூடாது. ஆமாங்க, சரி. உடலில் பெயிண்ட் ஒட்டியுள்ள நிலையில் குளிப்பு கூடுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கூடாதுன்னு மட்டும். சரி, 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அது உது செய்யும்போது இறுக்கமான மோதிரத்தை என்ன செய்ய வேண்டும்? சற்று அசைத்து விட வேண்டும், அல்லது இறுக்கமில்லாமல் இருந்தாலும் அதை அசைத்து விடுவது விரும்பத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், சுழற்றி விட வேண்டும். 4வது அவுரத் திறந்து கொள்வதால், ரைட்டா, ஆடையின்றி இருப்பதால் உது முறிந்து விடுமா அப்படின்னு கேட்டால் உது முறியாது அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறணும், அவ்வளோதான். 4 கொஸ்டின். இல்லை, அதுக்கெல்லாம் வேண்டாம், வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம். இதாக்கா, இதை ஆஃப் பண்ணுங்க.